கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ணிக்கிறவர்களாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். ஒரு சிலர் பார்த்தீங்களே என்றால் அங்கே எது சொல்லுவார்கள் இல்லையா, ஏற்கனவே புகஞ்ச இடத்துல எண்ணெய் ஊற்றுறாங்க, எரிய வைக்கிறாங்கன்னு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணவே மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு அவர்களை சண்டை போட வைப்பாங்க. அவங்க மறந்த விஷயத்தை கூட எடுத்து கொடுத்து என்ன செய்வாங்க, சண்டை போட வைக்கிற அளவுக்கு, அவங்க சமாதானமே இல்லாத அளவுக்கு அவங்க பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி பெரிய போரை கொண்டு வர்ற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி இப்படி நிறைய இடங்களில் இப்படி சமாதானம் பண்ணாமல் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அவர்களெல்லாம் பார்த்தீங்களா என்றால் இவர்கள்லாம் தேவனுடைய புத்திரரே இல்லை. புத்திரர்னா பிள்ளைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவ குடும்பத்திலே நீங்கள் பார்க்கலாங்க, சமாதானமே பண்ண மாட்டாங்க. அப்படியே கோபத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். பேச்சிலே தெரியும். இப்போ ஏதாவது பிரச்சனைன்னா இதெல்லாம் விடுங்க, இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும், கூலாக்கணும், சமாதானப்படுத்தணும். இல்லை அது ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக அப்படி கொண்டே போகக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும், அதை ஒரு இதுவாக சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும். இதுதான் இப்படி சமாதானப்படுத்துகிறவர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுற அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அப்படியாக இருக்கணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அப்படின்றது பார்த்தீங்களா. சிலவங்க கோபம் ரொம்ப வரும், அந்த கோபத்தில் அவங்க அடிப்பாங்க, இல்லை கோபத்தில் ஏதாவது செய்திருவாங்க, கொலையே செய்திருவாங்க. அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம சமாதானமாக இருக்கணும். சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா விதத்துலேயும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? தேங்க்யூ.